அதாவது போதைக்கு வழி செய்யறவங்களே அங்க வந்து தூக்கி வச்சா எப்படி? போதையின் பாதையை அடைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணம் போதை தான். அதே மாதிரி ஒரு அமைச்சர் ஜீரோ கஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல மத்தியானம் கஞ்சா வைத்திருப்பவர் பிடிபடுகிறார். அண்ணன் வைகோ அவர்கள் அறிவாலயத்துக்கு தான் நடைபயணம் போயிருக்கணும். தமிழ்நாட்டுல அறிவாலயத்துல இருந்தானே முடிவெடுக்கணும், போதை இல்லாத தமிழகத்தையும் டாஸ்மாக் இல்லாத தமிழகத்தையும். அதனால அவர் இப்படி போறதுக்கு பதிலா அறிவாலயத்துக்கு தான் அவர் நடைபயணம் செய்திருக்கிறார். வைகோ மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. இந்த வயதிலும் நடைபயணம் செய்வதற்கு நான் உண்மையிலேயே அது மிக வியப்படைகிறேன். ஆனா அதை சொல்லுகின்ற கருத்து நடைபயணம் போய் தான் இந்த கருத்து இல்லை. அவரு நடைபயணம் தூங்கி வைக்கிறதுக்கு முதலமைச்சர் போனால் அவர் கையில தான் இருக்கு. இருக்கிற இடத்துல இருப்பதை விட்டு விட்டு நான் எந்த நடைபாதை போய் நீங்க எதை வலியுறுத்த போகிறீர்கள்? நீங்க வேணா போய் பாருங்க, எல்லா இடங்களிலும் கஞ்சா கிடைக்கிறது. இன்னைக்கு நான் அந்த ரயில்ல கூட ஐஜி வந்து அவங்களுக்கு போதையோட எந்த இன்ஃபுளுன்ஸும் இல்லைன்னு சொன்னா நான் அதை நம்ப மாட்டேன். ஏன்னா அவன் கையில வச்சுக்கிட்டே ஒரு சாராய பாட்டில் வச்சுதான் இது கொடுக்குறான். ஒரு 17 வயது இளைஞனுக்கு இந்த அளவிற்கு ஒரு கொடூரமான புத்தி வருதுன்னா அது போதை தான் அதை ஏற்படுத்த முடியும். அதனால சுத்தமா எதுவுமே அவங்ககிட்ட இல்ல, அந்த பழக்கமே இல்ல அப்படின்னு இருக்கிறது நம்ம சொல்ல முடியாது. அன்னைக்கு வேணா அந்த நிமிஷம் வேணா போதையில இல்லாம இருந்திருக்கலாம். அதனால போதை கிடைக்கலையான்னு கோவத்துல அறிவாள் எடுத்திருக்கலாம். அதனால இளைஞர்கள் மிக மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதனால போதையை பற்றியும் இவங்க இதை பற்றி எதை சொன்னாலும் அதை மக்கள் நம்ப போவதில்லை. அண்ணன் வைகோ அவர்கள் அனாவசியமான நடைபயணத்தை அவர் உடலை வருத்தி கொள்ள வேண்டாம். அதுக்கு பதிலா அறிவாலயத்துக்கு போய் கேள்வி சொன்னாலே அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பது எனது கருத்து. இல்ல, அதுல அண்ணன் சேகர் பாபு நடந்து கொண்டது மிக மிக தவறு. நான் வந்து ஒரு பக்தையா தான் உள்ள போனேன். அவரு என்னமோ வாட்ச்மேன் மாதிரி நான் போகாது அப்படின்னா ஒரு அறநிலையத்துறை அமைச்சரோட வேலை அது கிடையாது. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நானும் ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான். இன்னும் சொல்றேன் சேகர் பாபுக்கு, நான் 2 மாநில ஆளுநரா இருக்கும்போது கூட நான் உள்ள போகும்போது எனக்கு ஜீரோ செக்யூரிட்டி, ஃபுல் செக்யூரிட்டி. எல்லாரும் வெளியே வந்துடணும். ஆனா மணக்குள விநாயகர் தினம் நான் போற பழக்கம். எந்த கோயில்லையுமே ஆளுநர் வராங்கன்றதுக்காக பொதுமக்களை நான் விளக்குனதே கிடையாது, வெளியே போக சொன்னதே கிடையாது. கடுமையா எனது பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட பொதுமக்கள் இருக்கணும், அவங்களோட தான் நான் சாமி கும்பிடுறேன்னு சொல்லிட்டு ஆளுநரா இருக்கும் போதே நான் அதெல்லாம் கடைபிடிக்காம பொதுமக்களோடு இருந்த ஒருத்திக்கு எப்படி நீ உரிமையில வாமா போமான்லாம் பேச முடியும்? எப்படி பேசினாலும் நான் பக்தையாக போறேன். அதனால அண்ணன் சேகர் பாபு இன்னும் கொஞ்சம் பணிவாகன்னு சொல்ற பண்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு